பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். நான் முயன்றும் உங்கள் பிள்ளையை யமலோகத்திலிருந்து கொண்டு வர முடியவில்லை. பார்த்தன் சொன்ன சொல்லில் இன்று தவறிவிட்டார். செயலற்று போய்விட்டது காண்டீபம் எனும் எனது வில். சிதைந்தது என் வாய் மொழிகள். ஏ பிராமணரே, மாறமாட்டேன் நான் என் பேச்சிலிருந்து. பூமியிலே வாழ்வதற்கு இனி எனக்கு தகுதி இல்லை. மடிவேன் தீமூட்டி அதிலே விழுந்து. இப்படி தீயிலே இறங்கி மடிவது வீரத்துக்கு அழகல் அர்ஜுனா. கடமை புரிபவன் யார் என்றால் குறுக்கே நிற்கின்ற சுவர்களை தகர்க்க முட்டி மோதி முடிப்பவன் தான். உனது பொறுமையால், உனது ஆழ்ந்த நம்பிக்கையால் குறுக்குச்சுவர் உடைகிறது. இப்படி சொல்லக்கூடாது. நான் முயற்சி புரியாமல் இருந்தேனா? புரிந்தாய், அது போதாது பார்த்தா. ஏதோ வேகம் யமலோகம் போனாய், திரும்பி வந்து விட்டாய். உண்மையில் ஒன்றை மறந்து விட்டாய். அந்த யமலோகத்தை தாண்டி இன்னும் பல இருக்கின்றதே. வாசுதேவனின் சுதர்சனம் உனக்கு பாதை காட்டி உதவியது. அந்த சுதர்சனம் தான் ஞானத்தின் பேரொளி. உன் அறிவு தெளிந்து விட்டது பார்த்தா. ஐயம் உன் உள்ளத்தை அலைக்கழித்த போது அந்த பனித்திரை விலக என் தரிசனம் கிடைத்தது. தமக்கு கோடி கோடி வணக்கம் பிரபு. தமக்கு கோடி கோடி வணக்கம். இன்று உன்னிடம் பிராமணனின் 4 பிள்ளைகளையும் திரும்பத் தருகிறேன். எப்போது தங்கள் அன்பினால் ஒரு அற்புதத்தை, இறைவனின் விஸ்வரூபத்தை கண்டேனோ அப்போதே என் கண்கள் புனிதமடைந்தன. அதனால் அப்படி பார்த்த மனம் முழு திருப்தி அடையவில்லை. அந்த அற்புதத்தை மீண்டும் காண ஆசைப்படுகிறேன். மீண்டுமா? ஆம், தாங்கள் நினைத்தால் எதுவும் நடக்கக்கூடாத நிகழ்ச்சி அல்ல. பார்த்தன் மனதில் தாம்தான் அந்த மகத்தான ரூபமாய், நெடுமால் வடிவமாய் நின்றதாக ஒரு எண்ணம். பார்த்தறியாத அந்த வடிவம் தாம் காட்ட வேண்டும். அப்படி நான் பார்க்க இயலாதா? அவ்வாறே பார்க்க வைக்கிறேன். பார்த்தனின் கண்கள் விஸ்வரூபத்தை காண விரும்புகிறது ஜனார்தனா. பாவம், உண்மையை புறக்கண்களால் பார்த்துவிட இயலாது பார்த்தா. பார், என்னை பார். பார்க்கும்படியான ஞான கண்களை உனக்கு தருகிறேன். அர்ஜுனா, பேரொளியும் நானே, அதுபோல் காரிருளும் நானே. பற்பல வடிவங்கள் எனக்கு.
காலனும் மகா காலனும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சிருஷ்டிக்கு ஆதியும் அந்தமும் நானேதான். மண்ணும் காற்றும் கனலும் வான்வெளியும் மழையும் பார்த்தனே என் வடிவங்கள். படைப்புகள் அனைத்துமே பார்த்தா என்னிடமிருந்தே தோன்றி முடிவில் என்னிடமே ஒடுங்குகின்றன. வசுக்களும் ருத்ரர்களும் கூட வடிவம் எடுப்பது என்னுடைய கலைகளிலிருந்து. அஸ்வனி குமாரர்களின் ரூபம் பார்த்தா என் ரூபம்தான். அதுபோல் தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள், கிண்ணறர்கள், நாகர்கள், நரர்கள், வானரர்கள், இத்தனை பகுப்புகளையும் பார் என்னிடம். நான் சிருஷ்டிப்பவன், அவைகளை சிதைப்பவன். பார்த்தா நானே காலம், பார்த்தா நானே காப்பவன். இங்குள்ளதை அழிப்பவனும் கூட பார்த்தா நானே. அர்ஜுனா, உண்மையில் நீ என் விரிந்த விஸ்வரூபத்திலே சிறு அணு அளவு கூட இல்லை. பார்த்தா நானெனும் மகந்தையை நான் புசித்து விடுவேன். பார்ப்பதும் நான், பார்த்தா பார்க்கப்படுவதும் நான். அர்ஜுனன் என்பதும் பார்த்தா நான், ஸ்ரீ கிருஷ்ணன் என்பதும் நான். பார்த்தனே, பார், நானே சூன்யம், மகா சூன்யம். அது பரந்தது, அது முடிவற்றது, எல்லைகளுக்குட்படாது. ஏ மதுசூதனா, இந்த அர்ஜுனனும் தாம் என்றால் உமது விஸ்வரூபத்தில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இல்லை அர்ஜுனா, அப்படி இணைய காலம் இன்னும் வரவில்லை. உனது இந்த அர்ஜுன ரூபத்திலேயே மிக பயங்கர அழிவுகளை தரும் சக்திகளை அழிக்க வந்தவன். இப்போதிருக்கும் இந்த வடிவத்துடன் வரும் மகாபாரத போரை நிகழ்த்த வேண்டியவன். ஆகையால் அது செய்து முடிக்கப்படும் வரை பார்த்தா எனக்கு அர்ஜுன வடிவம் தேவைப்படுகிறது. அந்த செயல் முடிக்கப்பட்ட பிறகு அடுத்த கணமே பார்த்தா என்னுடன் இணைவாய். பார்த்தா எனது மாயை உனது பார்வையை மூடும் திரையாகிறது. உனது இந்த மானிடக் கண்களால் இன்று கண்ட காட்சி நினைவில் இருக்காது. இனிமேல் கண்ணை திறக்கும் போது அர்ஜுனா, நீ துவாரகையின் ராஜமாளிகையில் இருப்பாய். பார்த்தா, யமலோகத்திலிருந்து வருகிறீர்களா? மீண்டும் இப்படி பயங்கர சபதம் ஏற்காதீர்கள். இனிமேல் என்ன? சுபத்ரா, போதும், கையை விடுங்கள். பேசாமலே போவதோ? சற்று நிற்கக்கூடாதோ? தாம் திரும்பிய செய்தியை கேட்டவுடன் தான் எனக்கு உயிரே வந்தது. அதுதான் பார்க்க ஓடோடி வந்தேன். பார்த்தா, மணமாகாத பெண் அல்லவா? இதை மதனியும் அண்ணாவும் பார்த்திருந்தால் என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்பார்கள்? சுபத்ரையின் திருமணத்தை அர்ஜுனனுடன் நடத்த நாள் தேர்ந்தெடுத்து மதனியும் நானும் தான் இங்கே வர இருந்தோம். ஆர்வத்தினால் நான் அவசரப்பட்டு விட்டேன்.
நான் போக வேண்டும். இது மதனிக்கு தெரிந்துவிட்டால் பெரும் பிரச்சனையாகிவிடுமே. மீண்டும் மதனியுடன் வருகிறேன். என்ன? நாம் 2 பேரும் சேர்ந்து இவரை பார்க்க வர இருந்தோம். பாவம், பொறுமை என்பதே இல்லை உனக்கு. அது மதனி, நான் ஆஹா, முன்னால் வந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். அதுதான், எனக்கு முன் வந்து விட்டாய். சுபத்ரா, நீ புறப்படும் முன் என் அந்தப்புறத்துக்கு வரவில்லையே. பாவம், உன் அண்ணனை பார்க்கும் நினைப்பு இவருக்கும் வரவில்லையே. அர்ஜுனனுக்கு என் நினைப்பு இல்லை என்றால் என்ன செய்வது? இதோ பார், நானே இங்கு வந்து விட்டேன். நல்லது, தாங்கள் வந்தது. கேட்டீர்களா? பயம் தெரியாத கன்னி சிட்டாக பறந்து அர்ஜுனனை பார்க்க வந்தாள். உடனே இதற்கு தண்டனை சுபத்ரைக்கு, இந்த அர்ஜுனனுக்கு. தண்டனை? என்ன தண்டனை? இருவரும் ஒருவரையொருவர் சொல்லாமல் கொள்ளாமல் பார்க்கிறார்களே, ஆகையால் இந்த இருவரின் திருமணத்தை உலகம் போற்ற நடத்தி போங்கள். வாசுதேவா, நீ என் மைத்துனன் அல்லவா? இதனிலும் பெருமை எனக்கு வேறென்ன பார்த்தா? சொன்னபடி அதை நடத்துவீர்கள் அல்லவா? பொறு. பலராமண்ணா வருவதற்கு முன்னால் இவர்கள் திருமணத்தை நடத்துவது மரியாதை மீறிய செயல் அல்லவா? பலராமண்ணா வந்தவுடன் அவரிடம் பேசிவிட்டு இவர்கள் திருமணத்தை நடத்தி விடுவோமே.